தொடர்ந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி. டெல்லியில் தீபாவளிக்கு பசுமை பட்டாசுகள் வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் பசுமை பட்டாசுகள் வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் தீபாவளிக்கு பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லியில் பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 4 நாள்கள் பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லியில் பசுமை பட்டாசுகள் வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பட்டாசு விற்பனை செய்யவும் வெடிக்கவும் தற்காலிக அனுமதி வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லியில் பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் தீபாவளிக்கு பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, பசுமை பட்டாசுகள் வெடிக்க டெல்லியில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மக்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? விவரம். சரியா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இதே போல ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தார்கள். அது எந்த வழக்கில் என்றால், உச்சநீதிமன்றத்துல பட்டாசுகள் வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கின் போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் 5 நாட்களுக்கு முன்னதாக. அந்த வழக்குல மத்திய அரசு நாடு முழுவதுமே தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடிக்கப்படுகிறது. ஆனால் டெல்லிக்கு மட்டும் ஏன் இத்தனை நிபந்தனைகள் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில, சிறுவர்களும் கொண்டாடக்கூடிய வகையில பட்டாசுகளை வெடிப்பதற்கு நாம் விதிகளையும் வழிமுறைகளையும் தளர்த்தலாமே என மத்திய அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில டெல்லியில 5 நாட்களுக்கு பட்டாசுகளை வெடித்துக் கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு இன்று மீண்டும் ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு பட்டாசு தொடர்பான வழக்குல ஒரு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தான். ஆனால் டெல்லியில தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடிப்பதற்காக அல்ல, பட்டாசுகளை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீதுதான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவு என்பதை வழங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக கடந்த 6 ஆண்டுகளாகவே டெல்லியில குளிர்காலத்தின் போது நிலவக்கூடிய கடுமையான மாசுபாட்டின் காரணமாக பட்டாசுகளை விற்பனை செய்யவோ உற்பத்தி செய்யவோ அல்லது சேகரித்து வைத்துக் கொள்ளவோ அல்லது பொதுமக்கள் வெடிக்கவோ அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்துல பட்டாசுகளை விற்பனை செய்வதற்கு தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மீது இன்று தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பின்படி 5 நாட்களுக்கு இந்த பட்டாசுகளை விற்பனை செய்து கொள்ளலாம். அதாவது 14ஆம் தேதி முதல் இந்த விற்பனை என்பதை தொடங்கிக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு என்பது தெரிவித்திருக்கிறது. டெல்லி மட்டுமின்றி டெல்லி NCR பகுதிகள், அதாவது ஹரியானால இருக்கக்கூடிய 22 மாவட்டங்கள்ல 14 மாவட்டங்கள் டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இந்த 14 மாவட்டங்கள்லையும் பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்து கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவுல தெரிவித்திருக்கிறது. அக்டோபர் 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்வதற்கு உச்சநீதிமன்றமாகி நாங்கள் அனுமதி வழங்குகிறோம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டாசுகள் விற்பனை செய்யப்படக்கூடிய நிலையில அதனை வாங்கக்கூடிய பொதுமக்கள் அதனை வெடிப்பார்கள். அந்த வெடிப்பதற்கான கால நிர்ணயத்தையும் நாங்கள் இப்போதே நிர்ணயம் செய்து விடுகிறோம். அதன்படி இந்த 5 நாட்கள்ல தினசரி மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் மட்டுமே டெல்லியில பசுமை பட்டாசுகளை வெடிக்கப்பட வேண்டும். பசுமை பட்டாசுகள் தான் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதையெல்லாம் அந்த வெடிக்கடைகளுக்கு சென்று காவல்துறையினர் உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவின் மூலமாக தெரிவித்திருக்கிறது. பல வருடங்களாகவே டெல்லியை பொறுத்தவரையிலுமே குளிர்காலம் தொடங்கிவிட்டால் மோசமான காற்று மாசுபாடு என்பது தொடங்கிவிடும். இதன் காரணமாகவே தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டால் டெல்லியில் மட்டும் பட்டாசு வெடிப்பது சட்டவிரோதம் என கருதப்பட்டது உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில். இந்த நிலையிலே கடந்த 5 தினங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் வழக்கில் வழங்கிய ஒரு தீர்ப்பு ஒன்றில் நாடு முழுவதும் வெடிக்கப்படும் பட்டாசுகளை போல் டெல்லியிலும் பட்டாசுகளை வெடித்துக் கொள்வதற்கு நாங்கள் அனுமதி வழங்குகிறோம் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் பட்டாசு வெடிப்பதற்கு உத்தரவு வந்துவிட்டது. ஆனால் பட்டாசுகளை விற்பனை செய்வதற்கு எங்களுக்கு உத்தரவு வரவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்த வழக்கிலே இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்து கொள்வதற்கு 5 நாட்கள் அனுமதி வழங்கி இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு என்பது இந்த உத்தரவு என்பதை வழங்கி இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.